அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கதிர் ராஜி 2 பேரும் வெற்றிகரமா அவங்களோட ட்ரைனிங்கை வந்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி 2 பேருக்குள்ள எந்த அளவுக்கு அன்பு புரிதல் இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்திட்டே வெளியில வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு ரொம்ப சந்தோஷமா தானே இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம கோமதி மேல கோச்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் என்ன பண்றாருன்னா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல நம்ம கோமதி என்ன பண்றாங்கன்னா, இந்த மனுஷன் நம்ம எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம லெட்டரில் எழுதி கொடுத்தோம், ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு, நம்மளோட கடைசி ஆயுதத்தையும் கையில் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என்னால் மூச்சு விட முடியல, செத்துரும் போல இருக்கே அப்படி இப்படின்னு ஒரு பெரிய ட்ராமாவே ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கோமதி பக்கத்தில் இருந்து நம்மளோட அரிசி வேற எழுப்பி, அரிசி எந்திரி தண்ணி ஏதாச்சும் குடுமா, எனக்கு ஒன்றும் முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேச, அந்த டைமில் நம்ம பாண்டியன் வந்து என்னடா இது இப்படி சத்தம் கேட்குதே அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் எந்திரிக்கிறாரு. கோமதி வந்து உண்மையாலுமே உடம்பு சரியில்லாமல் இல்லை, ட்ராமா தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பாண்டியன் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, தேவையில்லாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காத கோமதி, நீ பண்ணது தப்புன்னு நீ உணர்ந்தா சரி, அதுக்காக திரும்ப திரும்ப ஏதாச்சும் ஒரு ட்ராமா பண்ணி என்ன திரும்ப திரும்ப கோவக்காரனா நீ மாற்றிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க நான் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை, அந்த ஒரு சூழ்நிலையில் நான் அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டேன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதை யோசிக்காமல் என் மேலே இவ்வளோ கோவப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள்? ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க, அது என்னோட மனசு ரொம்ப காயப்படுத்துது, தயவு செஞ்சு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்கிறாங்க. நீ பண்ணது தப்பு தானே, அதுக்கான தண்டனை தான் இது. இப்போ உனக்கும் மயிலுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மயிலும் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டுட்டு தானே இருக்கா, அப்போ மயிலை மன்னிச்சு இந்த வீட்டோட மருமகளை நான் கூட்டிகிட்டு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏங்க நான் பண்ணதும் அவள் பண்ணது ஒன்றா? அவள் கல்யாணம் பண்ணதே பெரிய பொய் சொல்லி தாங்க கல்யாணம் பண்ணியிருக்கா, நகை போட்டது அப்புறம் அது இதுன்னு ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்கான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவளை போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமதி வந்து பேச போகிறாங்க. இதனால் திரும்பவும் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆக போகுது. அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, இதனால் சரவணன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை பண்ண போகிறாரு என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.